மோகன், அத்தனை பயிர்களையும் பழைய துணியை கிழிச்ச மாதிரி கிழிச்சிட்டேன். கூட்டத்தில் நான் 4 பேரை கிழிச்சிட்டேன். சரி சரி ஆஷா, வா சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். இப்படியே வா. அசிங்கம். ஆஷாவை நீ கடத்திட்டு வந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? நேரா ஹோட்டலுக்கு போறோம். ஒரு டபுள் ரூம் எடுக்கிறோம். நீங்க 2 பேரும் தங்குறீங்க. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரூம். இப்ப எதுக்கு அங்கிள் ஹோட்டலுக்கு? இப்ப அடிச்சு துரத்தனையா மஞ்சா பனியன் அவன் கண்ணுல படாம இருக்கிறதுக்கு அதான் கரெக்டான இடம். ஏதாவது ஏடா கூடமா நடந்துட்டா உங்க அப்பனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நான் இப்ப அவசரமா வந்தது ஆஷா கழுத்துல தாலி கட்டுறதுதான். வாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். அங்க போனா உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்களா? எதிர்ப்பு ஏதாவது இருக்காரு எழுதி ஓட்டுவாங்க. இப்ப அடிபட்டு போச்சே நாய், அதை பார்த்து குறைக்கி பத்தாவதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற வெறி பிடிச்ச நாய்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஊரையே கூட்டும். நடக்குமா உன் கல்யாணம்? அப்ப ஒரு கோயிலுக்கு போவோம். சாமி முன்னாடி தாலியை கட்டிடுறேன். அது இன்னும் கஷ்டம். எல்லா சாமியும் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அங்கிருந்து ரசீது வந்தா தான் சாமியே ஆசீர்வாதம் பண்ணும். அப்ப நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. ஹோட்டல் தான். அவங்க 2 பேருக்கு டபுள் ரூம், நம்ம 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு சிங்கிள் ரூம். அங்கிள், நம்ம எஸ்டேட் கோயிலுக்கு போவோம். போய் அங்க இருக்கிறது நம்ம சாமி, நம்ம குருக்கள். அங்க போய் ஆஷா கழுத்துல தாலி கட்டுறேன். அப்புறம் இவதான் உங்க மருமகள்னு ஆஷாவை கொண்டு போய் அப்பா முன்னாடி நிறுத்துவேன். ஆஹா, உன் ஐடியாவில் அழுத்தமே இல்லை. தக்க மாதிரி மிதக்குது. கணத்துல தாலிங்கிறத விட்டுட்டு வயிற்றுல புள்ளன்னு சொல்லி பாரு. உன் பாயிண்ட் கனமாவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். மோகன், கொஞ்சம் இங்க வாங்க. அந்த ஆள் யாரு? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. எங்க அப்பா பத்தி புரிஞ்சுக்கிட்டவரு. அவர் தப்பா நினைக்காது. ஓகே? நீங்க என்னமா சொல்றீங்க? ஹோட்டலா கோயிலா? கோயில் தான் அங்கிள், வாங்க. ஏங்க, உங்களுக்கு ஒண்ணு அடிப்படலையே. எப்ப மோகன் காரத்தான் வேகமா ஓட்டுறேன், இந்த பேக்கையாவது கொஞ்சம் மெதுவா போடக்கூடாதா? இதுக்கு தாப்பா உங்களோட எல்லாம் கார்ல வர்றதில்ல. பிடிக்கல இறங்கி நடந்து வாங்க. நான் இறங்கணுமா? பாத்தீங்களாங்க, நான் தூக்கி வளர்த்த புள்ள சமயம் பார்த்து என்னையே இறங்குங்கிறான். என்ன அங்கிள் நீங்க என் கவலை புரியாம பேசுறீங்களே? என்ன கவலை வேண்டி இருக்கு? அதான் சொல்லிட்டியா, நம்ம கோவில் நம்ம குருக்கள்னு. அப்புறம் என்ன? எங்க சிங்கிள் ரூம் சொல்லுங்க. என்ன ஆஷா ஒரு மாதிரி ஆச்சு? நீ எதுக்கும் கவலைப்படாது. எங்க அப்பா கொஞ்சம் முன்கோவக்காரரு. ஆனா என் மேல உயிரே வச்சிருக்காரு. நீ தைரியமா இரு. தைரியமா தான் இருக்கேன். தைரியமா தான் இருக்கேன். தைரியமா தான் இருக்கேன். எதையும் மறைக்காம எல்லாத்தையும் என்கிட்ட விவரமா சொல்லணும். ஒரே அடி கண்ணாடி தூள் தூளா போச்சு. டாக்டர், ட்ரெயின் சத்தத்தை கேட்க கேட்க ஆஷாவோட முகம் மாறிக்கிட்டே வந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதான். அப்படின்னா ட்ரெயின் சவுண்டுக்கும் இவங்க மயக்கத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக இவங்களை ரயில்வே ஸ்டேஷன் தூக்கிட்டு போக சொல்றியா? ட்ரெயின் சவுண்ட டேப்ல பதிவு வச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன். ஓ வைத்தியரே, டாக்டர் 2 ஒண்ணுதாயா. ஏன் எச்சிட்டு போற? Tie the belt. இப்ப சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் ஸ்பீக். ஒரு நாள் ராத்திரி எங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஏமா, அக்கா சாப்பிட்டு சமத்தா தூங்குதில்ல, நீ மட்டும் ஏமா இப்படி தினமும் மூட்டிக்கிட்டு இருக்க? நீங்க வந்து சாப்பிட்டாதான்ப்பா எனக்கு தூக்கமே வருது. அப்போ யாரோ வந்து கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எங்க அப்பா எந்திரிச்சு வெளியே போனாரு.
எங்க அப்பாவை தூக்கி தோல்ல போட்டு போனா. நானும் அவன் பின்னாலேயே போனேன். எங்க அப்பாவை கொல்லுவேன். நான் பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கியே தீருவேன். மோகன், நீ ஒண்ணு கவலைப்படாத. வைத்தியர, டாக்டர், சரி வச்சுக்க. அந்த பொண்ணுக்கு வந்திருக்கிற வியாதியால இவங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமா? வரவே வராதுங்கிற. அது எப்படி? அதுக்கு நான் கேரண்டி. கமான், கொலைய கொண்டாய். அப்படி அப்புறம் என்னக்கா சொன்ன? கொலைகாரனை கண்டுபிடிச்சு எப்படியும் பழி வாங்கியே தீருவேன்னு சொன்னேன். ஆஷா, எப்படிமா இருக்க? இப்ப நல்லா இருக்கா டாக்டர்? வெரி குட். அப்ப நீ இன்னைக்கே வீட்டுக்கு போலாம். பை தி பை, விஷ் யூ a very happy marriage life. Thank you sir. ஓகே பாய். எனக்கு இல்லையா? ஓகே. மோகன், இப்ப நம்ம நேரா உங்க வீட்டுக்கு போறோம். இல்ல ஆஷா, நேரா கோயிலுக்கு போய் நம்ம இல்ல கல்யாணம். மோகன், உங்க அப்பா ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் உங்க வீட்டுல தான் நடக்கணும். யூ ஆர் கரெக்ட். நீ பொண்ணு அழைச்சிட்டு வா. கிருஷ்ணா, நீ மட்டும் உள்ளவா? ஐயோ, அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ, தாங்க மாட்டேன். அம்மா, அடிக்காதீங்க. ஐயோ, முதுகு அடிக்காதீங்க. அம்மா, ஐயோ, அடிக்காதீங்க. நான் ஏன் இப்படி நினைச்சேன்? ஏண்டா அயோக்கிய ராஸ்கல்! இந்த கிருஷ்ண எப்பவுமே இந்த சிவராமோட கிருஷ்ணன் சொல்லிட்டு எப்படா நீ அந்த ஆஷாவோட கிருஷ்ணனா மாறின? சார், இப்பவும் சொல்றேன், இனிமே எப்பவுமே சொல்லுவேன், நான் உங்க கிருஷ்ணன் தான். என்ன சொல்றேன்? நீங்க செஞ்சது தப்பு சார். வெட்டி புதைச்சிருவோம். உண்மையை புதைக்க முடியாது சார். உத்தமமான புள்ளைய பெற்று சுத்தபத்தமா வளர்த்துட்டீங்க. அவனை என்னால கெடுக்க முடியலையே. அதுக்காக மாப்பிள தோழனா மாறிட்டியா? சார், அந்த துரோகத்தை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். பின்ன எதுக்கு அவளை இங்க அழைச்சிட்டு வந்த? அவள எங்க அழைச்சிட்டு வந்திருக்கா? அதுதான் ஏன் கேக்குறேன். உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணுமா? என்ன கேட்கணும்? அவளை கேளுங்க. கேட்கிறேன், கேளுங்க. என் மகனை மயக்கி இந்த வீட்டுல இடம் பிடிக்கலான்னு வந்திருக்கிறியா? அந்த அற்ப ஆசை மட்டும் எனக்கு இருந்திருந்தா நான் இருக்கிற இடத்துக்கு இந்த வீட்டையே வரவழைச்சிருப்பேன். பின்ன எதுக்கா இங்க வந்த? உண்மையை கண்டுபிடிக்க. என்ன சொல்ற? எங்க அப்பாவோட மரணத்துல அவன் ஒரு துரோகி இல்ல, தியாகி. அவரோட மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு. அது இந்த வீட்டுல தான் புதைஞ்சு கிடக்கு. அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு எங்க அப்பா நிரபராதி நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். யார் அந்த ஒருத்தன்? உங்க குடும்பத்துல ஒருத்தன். எங்க குடும்பத்திலயா? யார் அவன்? அது நீங்களாவே இருக்கலாம். சபாஷ், உன் துணிச்சலை நான் பாராட்டுறேன். உன்ன மாதிரி தைரியசாலியான பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். மோகன், ஆஷா வலிச்சுக்கிட்டு உள்ள போ. என்னன்னா இது உனக்கே நியாயமா இருக்கா? இருக்கு. இத நான் அனுமதிக்க மாட்டேன். டேய், இத சொல்றதுக்கு நீ யாரா? ஏன் சார்? என்ன மிஸ்டர் கோபாலன், வந்தவங்களை பார்த்த உடனே பத்தி எறிஞ்சீங்க. அந்த பொண்ணு என்னமோ தெளிச்சுது,
பொசுக்குன்னு அடங்கிட்டீங்க. இப்ப உள்ள போன்னு வேற சொல்லிட்டீங்களே. மர்மம் வீட்டிலையா இல்ல உங்க மனசுலயா அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம். சந்தேகப்படுறவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. என் மகளுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அடுத்த முகூர்த்தத்திலேயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். இந்த வீணையில ஏன் மோகன் இவ்வளவு தூசி படிஞ்சிருக்கு? ஆஷா, இது எங்க அம்மா வாசிச்ச வீணை. அவங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இதை வாசிக்க யாருமே இல்லை. என் மனைவியோட நினைவா இதை நான் வச்சிருக்கேன். அவ உடலத்தான் மண்ணில் புதைச்சல தவிர அவ நினைவை என் மனசுலயே வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இதை வாசிச்சு என்னை வேதனைப்படுத்தாதம்மா, பிளீஸ். இது இந்த தட்டுக்கு, இது இந்த தட்டுக்கு. என்ன ஏன் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? முதலிரவு அன்னைக்கு புருஷ மண்டாட்டி 2 பேரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடணும். எல்லாம் காரணமா தான். என்ன காரணமோ? இந்த தட்டுக்கு பாலு, இந்த தட்டுக்கு பாலு. என்னது இந்த தட்டு அந்த தட்டு? ஏன் இப்படி தட்டு கட்டு போய் உளறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணும் ஆகல. இந்த தட்டு மோகன் ரூமுக்கு, சரி. இந்த தட்டு நம்ம ரூமுக்கு. நம்ம ரூமுக்கா? இந்த வயசுல அந்த ஆசை வர இருக்கா உங்களுக்கு? ஒரு படி பட்டாணி கடலை வாங்கிட்டு வந்து தர்றேன், விடாம கொறிங்க, நல்ல அம்சமா இருக்கும். கோபாலா, ஏன் சார்? எங்கே போற? கடைக்கு போறேன். கடைக்கு போங்க. என் புருஷன் கலெக்டரா இருந்தாருன்னு சொன்னா தான் புரியும். என்ன சார், காரை கொண்டாந்து போத்தி கொண்டு நிக்க வைக்கணும், அவ்வளவுதானே? அதை சீக்கிரம் செய்ய. என்ன சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல் இருக்கு. திடீர்னு கிளம்பிட்டீங்க. எங்க? திருப்பதிக்கா? யோ, சங்கடமா இருக்கிறது மட்டும் சாமி நினைக்கிறது உன்னுடைய கொள்கை. சந்தோஷமா இருக்கிற போது கூட சாமியை நினைக்கிறவன். என்ன இது? ராத்திரிக்கு வீட்டுல விசேஷம் வச்சிருக்கேன், நீ பாட்டு கோயிலுக்கு புறப்பட்டுட்டியே. விசேஷமா? ஓ அதுவா? அது என்னமா வெறும் லேடிஸ் ஃபங்க்ஷன். 4 பொம்பளைங்களை கூட வச்சுட்டு ஃபங்க்ஷனை ஜமாயிச்சிரு. இதோ இவனை வேணும்னா கூட வச்சுக்க. வச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு, கட்டிக்கிட்ட மாதிரியா இருக்கு. போதையா உனக்கு இது? நீங்க வாங்க சார் போலாம். எங்க கிளம்புற? போற வழியில இறங்கிக்கிறேன். சரி சரி வா. இது போதுமாவா? இந்த ஆளை வச்சுக்கிட்டு எதுவும் பேசாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? 24 மணி நேரமா அவன் இந்த வீட்டுல அலையறான். நான் எப்பதான் பேசுறது? உங்ககிட்ட தனியா பேசி எவ்வளவு நாளாச்சு? ஆமா, பேசிட்டாலும்